நம்ம என்னென்ன டாக்ஸஸ் பே பண்ணுறோம் தெரியுமா? இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாக்ஸஸை 2 விதமாக பார்க்கலாம். டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ்ன்றது இட் இஸ் அ டேக்ஸ் ஆன் இன்கம். நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் பே பண்ணுறோம். இதில் டேக்ஸ் பேயர் வந்து வாட் எவர் த இன்கம் டேக்ஸ் அதாவது டைரெக்டாக அவங்க டேக்ஸ் பேயரே கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க. பட் அண்டர் இன்டைரக்ட் டேக்ஸஸ்ன்றது என்ன ஆகும்னா, டேக்ஸ் பேர்டன் ஒருத்தர்கிட்டையும் அந்த டேக்ஸை அல்டிமேட்டாக கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்க்கு டெபாசிட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னொருத்தர் கையிலையும் இருக்கும். அண்ட் இட் இஸ் அ கன்சம்ஷன் பேஸ்டு டேக்ஸ். அதாவது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமோ நம்ம எக்ஸ்பெண்டிச்சரை பேஸ் பண்ணி இருக்கிற டேக்ஸ் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் இன்கம், நீ எவ்வளோ ஏர்ன் பண்ணுறன்றது இங்கே மேட்டர் கிடையாது. நீ எவ்வளோ செலவு பண்ணுறியோ அந்த எக்ஸ்பெண்டிச்சரை பேஸ் பண்ணி, கன்சம்ஷனை பேஸ் பண்ணி இங்கே டேக்ஸ் லெவி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா அதுக்கான ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் வந்து சப்ளையர் கிட்ட பே பண்ணுறோம். அதாவது கன்சியூமர் வந்து சப்ளையருக்கு தான் அந்த டேக்ஸை பே பண்ணுறாங்க, சப்ளையர் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்க்கு பே பண்ணுறாங்க. ஸோ இங்கே டேக்ஸ் பேயர்கிட்டேருந்து போகக்கூடிய டேக்ஸ் வந்து சப்ளையர் மூலமாக போகுது, நாட் டைரக்ட்லி டு தி கவர்மெண்ட். அண்ட் டைரக்ட் டேக்ஸஸில் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஒன் இஸ் தி இன்கம் டேக்ஸ். அண்ட் இன்கம் டேக்ஸ் வந்து இட் இஸ் கவர்ன் பை தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. அண்ட் அந்த ப்ரொவிஷன்ஸ் படி தான் எவ்ரி இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், ஃபர்ம்ஸ், எல்எல்பிஸ், கம்பெனிஸ் அவங்களோட இன்கம் அண்ட் ப்ராஃபிட்ஸில் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ணி டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது சொத்து வத்து விற்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டு, பில்டிங், ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ் ஆர் எனி அதர் கேபிட்டல் அசட் நம்ம விற்கும்போது அதுலேருந்து வர கெயின்ஸ்க்கு நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் பே பண்ணணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எனி ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், லைக் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் ஷேர், செக்யூரிட்டிஸ் பண்ணுறோன்னா அதில் செக்யூரிட்டிஸ் ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ்ன்னு ஒரு டேக்ஸும் லெவி ஆகும். அண்ட் when it comes to indirect taxes, the main indirect taxன்னு பார்த்தீங்கன்னா goods and services tax. அதாவது it is levied on a supply of goods or services. அதாவது நான் ஒரு goods or ஏதோ ஒரு சர்வீஸ் சப்ளை பண்ணியிருக்கேன், சர்வீஸ் ரெண்டர் பண்ணியிருக்கேன், goods சப்ளை பண்ணியிருக்கேன்னா அந்த சப்ளையில் எனக்கு லெவி ஆகிற டேக்ஸ் தான் ஜிஎஸ்டி. அண்ட் இந்த ஜிஎஸ்டியை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஆன் இன்ட்ரா ஸ்டேட் சேல்ஸ் வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி லெவி ஆகும். அதாவது 50-50% ஷேர் டு சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அண்ட் ஐஜிஎஸ்டி அப்படின்றது இட் இஸ் லெவிட் ஆன் இன்டர் ஸ்டேட் சேல்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். அதாவது வித்தின் 2 ஸ்டேட்ஸ்குள்ளே இந்த சப்ளை நடக்குதுன்னா அந்த கேசஸில் ஐஜிஎஸ்டி லெவி ஆகும். அண்ட் இந்த ஜிஎஸ்டி ஃப்ரேம்ஒர்க்குள்ளே வராத சில டியூட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டிஸ் இருக்குது. அண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டின்றது இட் இஸ் ஆன் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். அதாவது இந்தியாவுக்குள்ளே ஏதாவது இம்போர்ட்ஸ் வருது இல்லை இந்தியா தாண்டி எனி எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் நடக்குதுன்னா ஆன் தேட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் கஸ்டம்ஸ் டியூட்டின்ற ஒரு டேக்ஸ் லெவி ஆகுது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ்க்கு நமக்கு இன்சென்டிவ்ஸ் இருக்குது. பட் இம்போர்ட் டியூட்டிஸ்ன்றது கம்பேரிட்டிவ்லி வந்து ஒரு ஹையராக லெவி ஆகும். அண்ட் எக்ஸைஸ் டியூட்டிஸ்ன்றது இட் இஸ் லெவிட் ஆன் சர்டைன்ஸ் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் அண்ட் டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ். பெட்ரோலியம்ன்றது இப்போதைக்கு டெம்பரரிலி இட் இஸ் அவுட் சைட் த பர்வியூ ஆஃப் ஜிஎஸ்டி, பட் ஃப்யூச்சரில் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்கஹாலிக் லிக்கர்ன்றது இட் இஸ் பர்மனெண்ட்லி அவுட் சைட் த ஆம்பிட் ஆஃப் ஜிஎஸ்டி. அண்ட் ஏன்னு எல்லாருக்கும் ஒரு கெஸ் இருந்திருக்கும். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கான ரெவென்யூ வந்து மேஜர் போர்ஷன் லைக் ஆல்மோஸ்ட் 30-40% வந்து லிக்கர் சேல்லேருந்து தான் வருது, விச் இஸ் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாஸ்மாக். ஸோ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேர் பண்ணும்போது ஒரு ஷேர் லாஸ் நடக்குது. தெர் இஸ் அ லாஸ் ஆஃப் ரெவென்யூ டு தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ அதனால தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே ஆல்கஹாலை கொண்டு வர ஒத்துக்கலை. அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸில் போத் ஜிஎஸ்டியும் லெவி ஆகும் அஸ் வெல் அஸ் எக்ஸைஸ் டியூட்டியும் லெவி ஆகும். அண்ட் இந்த டேக்ஸஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில டேக்ஸஸ் இருக்குது. அதோட ஒரு ஷார்ட் லிஸ்ட் லைக் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டிஸ், ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் அண்ட் ரோட் டேக்ஸ். இந்த மாதிரி டேக்ஸஸ் ஆர் லெவிட் பை சர்டைன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அண்ட் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கமில் டேக்ஸ் பே பண்ணோம், அந்த ஏர்ன் பண்ண இன்கமில் வச்சு ஏதாவது ஒன்று செலவு பண்ணுறோன்னா அதில் இன்டைரக்ட் டேக்ஸஸ் பே பண்ணுறோம். ஆல்ரெடி டைரக்ட் டேக்ஸ்ன்னு ஒன்று இன்கம் டேக்ஸில் பே பண்ணியிருக்கோம்ல, அதில் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆர் அக்ரிகல்ச்சர் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ் ஆன் இம்போர்ட்ஸ், இந்த டேக்ஸஸும் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும்.
எதுக்காகனா this is for promoting the health education sectors and agriculture sectors of the country. So these are all the taxes that are presently leviable in India.